பண்ணிட்டு இருக்கோம். நல்லா தான் பேசுறதுக்கு இந்த புள்ளி வைக்கிற வேலை வச்சுக்கிற கூடாது. நல்லா தான் பேசுகிறேன் என்ன அர்த்தம்? ஏதோ குறைபாடுன்னு அர்த்தம். நான் பேசுறேன். பாண்டிய நாட்டுல முதல்ல ஓடக்கூடிய நதி எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் சொல்லக்கூடிய நதி ஒன்று இருக்கு, வைகை நதி. சேர நாடு சொன்னோடனே முல்லை பெரியாறு ஓடுது அப்படின்ட்டீங்க. சோழ நாடு சொன்னோடனே காவிரி ஓடுது அப்படின்ட்டீங்க. பாண்டிய நாட்டுல முதலாக ஓடிய நதி எந்த நதி? முதல்ல வைகைக்கு முன்னாடி வைகை. அதுதான் முதல்ல மதுரை என்பது வைகை. அந்த வழியா பாண்டிய நாட்டுல ஓடின நதி முதல் நதி என்ன? நீங்க சொன்ன மாதிரி குண்டோதனை வந்தாரு, கைய வச்சாரு, வைடா கையினாரு, வைகை உருவானது எல்லாருக்கும் தெரிஞ்ச வைகை என்பது. அதுக்கு முன்னாடி ஓடிய நதி என்ன நதி? அதுதான் கிருதுமால் நதி. மதுரையில 2 நதி மொத்தம். வைகை நதியே இப்ப வறண்ட நதியா ஓடுது. அப்ப அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட கிருதுமால் நதி எப்படி ஓடும்? கழிவு நீரா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக 2 நதிக்கு சிறப்பு என்ன தெரியுமா? மதுரைக்கும் நம்ம பாண்டிய நாட்டுக்கும். ஏன்னா மேல இருந்து இப்ப பொதுவா செயற்கை துணை கொண்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க, விண்வெளியில என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அங்கிருந்து பார்க்கும் பொழுது உலோகம் எப்படி காட்சி கொடுத்தனா, இங்கிட்டு கிருதுமால் நதி, இந்த பக்கம் வைகை நதி, நடுவுல மதுரை மீனாட்சி அவனுடைய ஆலயம். 2 நதியும் அம்பாளுக்கு மாலை போட்டது போல மேல இருந்து காட்சி கொடுத்ததா. எப்படி ஒரு வரப்பிரசாத மதுரைக்கு பாத்தீங்களா? ஆக அப்படி ஒரு நதி கிருதுமால் நதி. அந்த காரணம் மதுரைக்கு பெருமை இருக்கு. நிறைய. மதுரைக்கு உண்மையான பேர் தெரியுமா? மதுரைக்கு உண்மையான பேரு, முதல்ல ஏற்பட்ட பேரு. நீங்க ஒரு பேரு என்ன சொல்லுவீங்க எனக்கு தெரியும். நான் உங்களுக்காக மறுபடியும் போய் பார்த்து இதுக்கு சான்றோட நான் சொல்றேன். உண்மையான பேர் உண்மை. நீங்க சான்ற திரு ஆலவாய். சரி, அது மட்டும் தான் இருக்கா? கபால. மதுரைக்கு பேரு நிறைய இருக்கு. முதல்ல சொன்னோம்னா திரு ஆலவாய் தான் முதல் பேரா? முதல் பேரு அதுதான். அதுக்கு என்ன நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இல்ல அதுக்கு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியும். தெரியும், இந்த இடத்த தாவி போறேன். மதுரைங்கிற இடத்துக்கு இப்ப மதுரை இருக்குல்ல, மதுரை இருக்கு. ஊரு. மது என்றால் பானம், அருந்தக்கூடியது. சரி, அதை பத்தி. மறை என்றால் வேதம். வேதம். துறை என்றால் ஒரு ஆணோட பேரு. அப்ப மதுனா அது, அதாவது மறைனா வேதம். ஒவ்வொரு இடத்தையும் மாற்றி மாற்றி போடணும்னா 3 பொருள் அடங்கி இருக்கு. மறை என்றால் வேதம் அடங்கி இருக்கு, துறை என்றால் பேரை குடிக்குது, மது என்றால் பானத்தை குடிக்குது. அப்ப 3 அடங்கியது மதுரை. மதுரைக்கு மையம்னா எதை சொல்லுவோம்? இதுலதாங்க ஒரு விஷயம். இந்த நிக்கிறதே பக்கத்துல ஒரு குண்டோரை வடிவ ஒரு நாரதரு, இவர்கிட்ட ரொம்ப சிறப்பா போட்டு போட்டியா விஷயத்தை சொல்லிட்டு இருக்க. கண்ணை விட்டு 10 கிலோ குறைஞ்சிருக்கேன். 10 கிலோ குறைஞ்சது பழக மேடையில. அதுக்கு என்ன காரணம்னா இதெல்லாம் விஷயமே இருக்கு. அங்கம் இல்லாதவன் அவைக்கு வரக்கூடாது. ஒரு பூங்கனியை முருகா 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 தொழில் ஒழுங்கா செய்யணும். நீங்க எப்படின்னா நாதம் பாட்டி எனக்கு தெரியும். 100 ரூபா சேர்த்து கொடுத்தா ஒரு மாதிரி போடுவாங்க, கோச்சிட்டு ஒரு மாதிரி போடுவாங்க. எனக்கு என்ன கொடுக்க போறாங்க கள்ளதுன்னு தெரியும். சால ஒரு மக்கள் நல்லா கவனிப்பாங்க. ஆனா நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க, உங்களுக்கு 3000 பணம் என்னங்க அன்பு அவங்களுடைய சொல்றீங்க. 3000 விரும்பி வரமாட்டேங்கிறீங்க. அதனால ஒண்ணு இல்ல, இவ்வளவு இதான் கிடைக்கும்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இந்த நேரத்துக்கு 4000 கொடுக்கலாம். பாடிடுங்க நெஞ்சம் குளிர்ந்திடுமோ, அக்கனை இக்கனமே கொய்யாமல் கோயில் அப்படியே அணைக்கணுமா போல. ஆக மாங்கனிக்கும் நன்கதலை வங்கனிக்கு மேலடிக்கும் பூங்கனியை கண்டுவனம் பூரித்தேன் ஐயா. முருகையா அக்கனியை இக்கனமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள் முருகா என்ற கனியினுடைய சிறப்பை மிக அழகாக அற்புதமாக கூறியிருக்கிறேன். ஏன்னா நம்ம சிவகங்கை பகுதியில முதல்ல நான் தான் கொண்டாந்து சிவகங்கை புத்தூர்ல அவளை அறிமுகப்படுத்தினேன். நம்ம பகுதியில அறிமுகப்படுத்தினோம்னு புரட்டாசி மாசம் வரைக்கும் இவருக்கு எல்லா தேதியும் புக் பண்ணிட்டு அன்னைக்கு சொல்றது உண்மை. காரைக்குடியில வந்து காலாண்டர் எடுத்து பார்த்தேன். வர்ற புரட்டாசிக்கு ரசீது போட்டு அட்வான்ஸ் பண்ணிருக்காங்க. வர்ற புரட்டாசிக்கு அடுத்து என்ன தையல் பிறக்கல வருஷத்துக்கு புரட்டாசி முடிய வந்து அண்ணன் ரசீது போட்டு அது விஷயம் நம்ம அந்த பகுதியில ஒரு ஊருக்கு உங்களை காட்டிட்டு ஒரு ஊருக்கு இந்த நாடகம் கொடுக்குறவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க. அதனாலதான் நம்ம
பார்த்ததுக்கு அவங்க யாராவது கேட்டாங்களோ அத்தனை பேருக்குமே புரட்டாசி வரைக்கும் போட்டு வச்சாச்சு. உங்களுடைய கலைச்சேவை வெண்மேலும் வளரணும்ன்றது என்னுடைய மனசார வாழ்த்துறேன். அந்த வகையில மாங்கனிக்கும் தங்கவலி என்று சொல்லக்கூடிய அந்த கனிவுடைய தீபம் ஏற்றும் நல்ல நேரம் இது. இந்த பாடலை எழுதியவர் யாருன்னா நமது சிவகங்கை பகுதியை சேர்ந்த நம்ம கடம்பங்குடியில பிறந்த அருமை பெரியப்பா முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய பாடல் பயணங்கள் முடிவதில்லை என்ற படத்துல. அந்த வகையில ஒரு தலை சிறந்த கவிஞர் அவர். அந்த வகையில அந்த ஒரு அருமையான பாடல்களை இந்த இடத்துல நீங்க காட்டியிருக்கிறீங்க. ஆக ஐம்புலன்களுக்கும் ருசி தரக்கூடிய கனின்னு சொல்றீங்களே, ஐம்புலன்களுக்கும் ருசி தரக்கூடிய கனி இந்த உலகத்துல ஒண்ணு உண்டா? பார்த்தது வள்ளி. ஆக கண்டது கண்ணி அல்ல கண்ணி. ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியில நிற்குது. அமரவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய இரு மாதங்களுக்கு கொடுத்த வாக்கின்படி மூத்தவள திருப்பரங்குன்றத்துல திருமணம் செய்தீர்கள். இளையவளை பார்த்து வந்திருக்கீங்க. எப்படி செல்வன் எந்த வகையான திருமணம் புரியல? சுந்தர கொண்டே சுதந்திரமா திரைச்சோழ மாட்டீங்களா? ரொம்ப சுதந்திரமா இருக்காங்க. நீங்க எப்படியே போயிடாம வேடநாக சென்று வினோத கலப்படம் புரிந்து மான் புதிய தேவதன் பொய்யுரை வைத்து பெண்மகளை அழைத்தவர்கள் காந்தர்வ திருமணம் முடித்து காட்சி சேர வேண்டும். ஆக வேடமனாக சென்று அண்ணாவளை சந்தித்து 8 வகை திருமணத்திலே காந்தர்வ மனம் என்று சொல்லக்கூடிய களவு மனம் முடிந்து உங்கள் அனைவருக்கும் காட்சி தருகிறேன். வருகிறேன். அவரே மங்களம் உண்டாகட்டும். பூமாலை கொண்டு பாமாலை படி அவசியம் வந்துவிடுது. அப்படி வரக்கூடிய உங்களுக்கு புகழமாலை சூட்டி மகிழ்வதற்காக காத்திருக்கின்றேன். மங்களம் உண்டாகட்டும். அந்த உருண்ட மலை ஓரத்தில உளுந்து காய போட்டிருந்தேன். எங்கெங்கே முட்டையிட்ட ஸ்ரீதேவை தோரம் குறிச்சி கருமலையில் முட்டையிட்டு நான் இட்டது 4 முட்டை பொறிச்சது 3 குஞ்சு. நான் இட்டது 4 முட்டை பொறிச்சது 3 குஞ்சு. நான் இட்டது 4 முட்டை பொறிச்சது 3 குஞ்சு. அந்த 3 குஞ்சுல மூத்த குஞ்சு கரை தேடி 3 மலை சுத்தி வந்தேன். நடு குஞ்சு கரை தேடி 4 மலை சுத்தி வந்தேன். இளைய கரை தேட போகையில என்ன காணாங்குறத்தி மகன் என்ன காணாங்குறத்தி மகன் என்ன கண்டிருந்து கண்ணீர் என் காடு 2 மண்ணிக்குள்ளே இன்னைக்கு இறக்க 2 மாரடிக்க நான் பெற்ற மக்கா நான் அழுத கண்ணீர் யான குளிப்பாட்ட குதிரை குளிப்பாட்ட ஏறி
நாம்பத்த மக்கா வலையில மாட்டிக்கிட்டு என்னுடைய 4 பிள்ளைகளை விட்டு தனியா போய் மாட்டிக்கிட்டேன்னு என்னுடைய பிள்ளைகளா என்னங்குதுன்னு தாய் பறவை என்ன மாதிரி ரொம்ப சோகமா பாடுவான். எப்படின்னா குருவியனை இயங்கி கூடாது